ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 5க்கான அப்டேட் பார்க்கலாம். டெஸ்ட்டு 5 அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா 29ஆம் தேதி இந்த மாதம் தான், ஜனவரி மாதத்தில் நடக்க போகுது. ஸோ 10வது புத்தகம் 9th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டெஸ்ட்டில் 10வது புத்தகம் தமிழ் முழுவதும், தமிழ் ஃபுல்லாக படிச்சிருங்க. சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி தான், ஓகேவா? ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் தாண்டியெல்லாம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், 10வது புக்கு படிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும், ஃபுல்லாக படிக்கிறதுக்கே, கிளியராக படிக்கிறதுக்கே சொல்கிறேன். ஏன்னா சிலபஸில் பேஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கு டேட்டாவுக்கு ரொம்ப கம்மியாகிடுதில்ல. அதனால் 10th புக்கு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இலக்கணத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இலக்கணம் ரொம்ப முக்கியமானது. சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க. அடுத்தது ஜிஎஸ் பாட்டு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், அதில் பாடம் மாநில அரசு, ஓகேவா? மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடத்தை நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா அந்த டெஸ்ட்டில் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய சட்டமன்றம், அதே மாதிரி இந்தியாவில் நிர்வாகம் எப்படி இருக்குது, ஓகேவா? ப்ளஸ் அதை தாண்டி உள்ளாட்சி கவர்மெண்ட், லோக்கல் பாடி, ஓகேவா? உள்ளாட்சி அரசையும் நம்ம படித்து தான் ஆகணும், ஓகேவா? 3 வகையான அரசாங்கங்களை இங்கே நம்ம படிக்க போகிறோம். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. அதேமாதிரி இந்த சிலபஸில் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரல, அதிகமாக படிக்கிறதுக்கு டாபிக் கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் அதிகமாக கிடையாது. எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. அதில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் சொன்னால, அதுலேயும் ஒன்றும் கிடையாது. மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு இருக்குல்ல, அதுலேயும் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்ல வரேன். நீங்கள் எவ்வளோ தேடி பார்த்தாலும் சரி தான், டேட்டாஸ் என்ன ஒரு 2 டேட்டா புதுசாக தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோதான். அதுவே 10th புக்கு அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட்டு கொஞ்சம் இருக்கும், ஓகேவா? 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், பாடம் நடுவண் அரசு மற்றும் மாநில அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனா என்ன, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுனா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸு நிறைய இருக்கும். அதே மாதிரி 10வது புத்தகத்தையும் 12வது புத்தகத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டேட்டாஸ் சேம் தான், கதை என்னமோ ஒன்று தான், ஓகேவா? குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு 10th புக்கில் பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, எல்லா மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்படியெல்லாம் டேட்டா இருக்குல்ல. அதுவே நம்ம 12th புக் எடுத்து பார்த்தோம்னா கண்டென்ட்டு மாறி இருக்குமான்னு பார்த்தா எப்படி மாறும்? என்னமோ கண்டென்ட் என்னமோ ஒன்று தானே, ஓகேவா? இதில் இருக்கிறது என்ன இருக்கோ அப்படியே அதில் இருக்கும், ஓகேவா? ஆர்டிகல்ஸ் 1, 2 அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இப்போ 10வது புத்தகத்துக்கும் 12வது புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கொஞ்சம் டேட்டா அதிகமாக கொடுத்துருக்கலாம், ஒரு சில பதவியை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டு மொத்தமும் இப்போ நீங்கள் 10th புக்கில் இப்போ மத்திய அரசுன்னு ஒரு பாடத்தை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அதே டேட்டா ஃபுல்லாகவுமே கவர் ஆகும் 12வது புக்லேயும். அதே மாதிரி மாநில சட்டமன்றம், மாநில அரசு 2 டேட்டாவையும் ஃபுல்லாக 10th புக்கில் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டேட்டா மொத்தமுமே நமக்கு இதில் வந்துடும், 12வது புக்கில் வந்துடும். அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்டு, அந்த யூனிட்டில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக என்ன இதில் தெரிஞ்சுக்கணும்னா, பாலிட்டினாலே ஆர்டிகல்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடம் உள்ளாட்சி அரசாங்கங்கள், அதில் பஞ்சாயத்து ராஜ் மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் நகராட்சின்னு இருக்குது, அதில் பஞ்சாயத்து ராஜ் மட்டும் படிச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஷார்ட்கட்லாம் போட்டாச்சு, ஓகேவா? ஷார்ட்கட்லாம் போட்டாச்சு, அதனால் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. ஏன்னா நான் டெஸ்ட்டுக்கு என்ன டாபிக்னு சொல்லும்போதே 3 அரசாங்கங்களை பற்றி படிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு, இன்னொன்று உள்ளாட்சி அரசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசு புத்தகத்தில் உள்ளதை ரெஃபர் பண்ணுங்கள், கதை தான் ஃபுல்லாகவுமே இருக்கும். அந்த யூனிட்டெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அதில் ஃபுல்லாகவுமே வெறும் கதை தான் இருக்கும், ஓகேவா? அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும்ல, ஸோ ப்ரெசிடென்ட்னா எப்படி இருப்பாங்க, வார்டு மெம்பர்னால் என்ன, இந்த மாதிரி கதையாக தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. புதுசாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் ஃபுல்லாக புக்கை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. முக்கியமாக உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து கேள்வி எப்படி வரும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு அதிகபட்சம் வரும், ஓகேவா? அதை தாண்டி ஒரு 10 பாயிண்ட்டு
பேசிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சட்ட திருத்தம் எந்த சட்ட திருத்தின் மூலமாக பஞ்சாயத்து ராஜ் அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். யார் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நாகூர் மாவட்டத்தில் என்ன அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றது கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் ஒரு 10லேருந்து 15 டேட்டா வரைக்கும் இருக்கும். அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் தான். 243 ஏபிசி ஆரம்பித்து அப்படியே போகும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கான ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட் போட்டாச்சு. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நான் வந்து ஒரு சவாலே விடுவேன். எப்படி அப்படின்னா, காமன் நேரத்தில் பஞ்சாயத்து ராஜ் நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம்ல, பார்த்து முடிச்சிடலாம். கம்ப்ளீட் ஆகிடலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியும், தாராளமாக முடிக்க முடியும் அப்படின்றது நான் உங்களுக்கு உறுதி தரேன். ஓகேவா? அதனால் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு லாஜிக் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கே தெரியாமல் அந்த பாடத்தை நம்ம படிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு போஸ்டிங் படிக்கிறீங்க, உதாரணத்துக்கு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு படிக்கிறீங்கன்னா, ஸோ அவரை பற்றி உள்ள ஆர்டிக்கிள் இது ஆர்டிக்கிள் 76. அவரை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறது, அவருக்குன்னு நிரந்தரமாக பதவி காலம் இருக்கா, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அவர் யார் சொன்ன பேச்சை கேட்பார். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் அவரால் என்னென்னலாம் முடியும். ஓகேவா? எந்த அளவுக்கு முடியுன்றதை நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி அவரால் என்ன முடியாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கும் ஃபுல்லாகவே ஷார்ட்கட் அப்படின்றது போட்டாச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லா கிளியராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்ஸை மட்டும் தனியாக பேப்பரில் எடுத்து எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. அடுத்தது 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் என்னென்ன பாடம் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதே மாதிரி ஆட்சித்துறை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதே மூணாவது டாப்பிக்காக இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு பாடம், இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த 4 பாடத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுதாகணும். இதில் சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம படித்த விஷயமாக தான் இருக்கும். இந்த மத்திய மாநில உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் படிச்சிருப்போம். அதே டேட்டாஸை இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் அடிஷ்னலாக திரும்ப பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கூட்டாட்சினா ரொம்ப ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. நீ ஆல்ரெடி படித்த டாபிக் தான், ஒன்ஸ் ரிவிஷனாக கூட என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கலாம். அதை தாண்டி இந்தியாவில் நிர்வாக அமைப்பு இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஏன்னா 10th 12th ரெண்டுத்துலேயுமே கண்டென்ட் வந்து நமக்கு சேம் தான், அப்படியே மாறாமல் அப்படியே தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னா அடிஷ்னலாக சில ஆர்டிகிள்ஸு சேர்ந்து வரும், அவ்வளோதான். ஸோ அந்த ஆர்டிகிள்ஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? வேறு வழியே கிடையாது. இதுமாதிரி அரசியல் அறிவியல் தொடர்பாக நம்ம சேனலில் ஷார்ட்கட் வெளியிடப்பட்டுள்ளது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னா கணிதம் பகுதிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கேள்விகள் தயாரிக்கப்படும். ஓகேவா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஓகேவா? ஸோ புத்தகத்தில் ஆக்சுவலி ரேஷியோவில் உண்மை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சும்மா கடமைக்கு ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க போல். அதுவும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 10 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் எவ்வளோ என்ன ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்குலாம் கேட்டாங்கன்னா குரூப் 4 எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை லாஜிக்காக எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இதோட பார்க்கலாம். வேறு ஒரு அப்டேட் அடுத்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். டேட்டாஸ் வந்து சேம் தான். எதை படித்தாலும் ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி படிங்க, லாஜிக்காக படிங்க. ஏதோ கதை புத்தகத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு பாலிட்டி மாதிரி தான் படிக்கணும், ஹிஸ்ட்ரி மாதிரி படிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தன்றதையும் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி கதை பாலிட்டிலையும் வரும், ஆனாலும் அந்த கதையை உளுந்து நம்ம படிக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரியில் அந்த கதையையும் சேர்த்து படிச்சிருப்போம், பாலிட்டியில் அந்த கதையை சேர்த்து படிக்கக்கூடாது. இங்கே லாஜிக் தான் படிக்கணும். ஓகேவா? அங்கே கதையை படிக்கணும், இங்கே லாஜிக்கை படிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.